அனைவருக்கும் வணக்கங்கள். தரம் 11 மூன்றாம் தவணை மாதிரி வினாத்தாள் பகுதி 2 வரக்கூடிய குறுவினாக்களைத்தான் இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே சுருக்கமான விடை தருக, பின்வரும் தொடரை பிரித்து எழுதுக. அந்த தொடரை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த தொடரை நாங்கள் பிரித்து எழுதினால் தந்தை, தாயார், இலரேல், தரியாள் என்பது சரியான விடையாக இருக்கும். இரண்டாவது கேள்வி, ஏறிய இடத்திலாயினும் இறங்கலாம் என்றால் வழுக்கி செல்கிறது சரிவு. இதன் எழுவாயை குறிப்பிடுக. எது வழுக்கி செல்கிறது என்று நாங்கள் வினாவை தொடுத்தோமாக இருந்தால் அங்கே சரிவு என்பது எழுவாயாக இனங்காணப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, தந்தை மகனே இன்றைய பாடசாலைக்கு போகவில்லையா என்று கேட்டார். பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு வாக்கியத்தை பூரணப்படுத்துமாறே அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தந்தை இரட்டை மேற்கோள் குறிய நாங்கள் தொடங்கி இம்பட்ட கமாண்டு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. மகனே இன்றைய பாடசாலைக்கு போகவில்லையா, வினாக்குறி இரட்டை மேற்கோள் குறிய முடிச்சு என்று கேட்டார், முற்றுப்புள்ளி. இவ்வாறு வந்தால் அது பொருத்தமான விடையாக இருக்கும் பிள்ளைகள். நான்காவது கேள்வி, அவரை என்ற சொல் பெயராகவும் வினையாகவும் வரத்தக்க வகையில் தனித்தனி வாக்கியங்கள். பெயர் என்று பார்த்தோமென்றால் தம்பி அவரக்காய் பிடுங்கினான் என்று வருகிறது. வினை என்று பார்த்தோம் என்றால் அவரை அழைத்தேன் என்பது சரியான விடையாக இருக்கும். ஐந்தாவது கேள்வி, ஒரு தொடரை தந்துவிட்டு அதை எழுத்து வழக்கிலே எழுதுமாறு கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய எழுத்து வழக்கை குறிப்பிடுகிறேன், கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போது இயலாது மகனே, நேரம் போய்விட்டது என்றும் அதை எழுதலாம். அல்லது இப்போது முடியாது மகனே, நேரம் போய்விட்டது என்றும் நாங்கள் அதனை எழுதி கொள்ளலாம். பிள்ளைகளே, அதில் இருக்கக்கூடிய 6வது வினாவை பார்க்கிறோம். நீதிபதி நிரபராதிகளை விடுதலை செய்தார். இவ்வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக எழுதுக. பிள்ளைகள், இதை நாங்கள் செயற்பாட்டு வினையாக மாற்றினால் நிரபராதிகள் நீதிபதியால் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று வரும். 7வது கேள்வி, ஒரே ஒரு தடவை எழுவான் திசையை யாரேனும் சுட்டுவீர் ஆயின். இந்த கேள்வியில் கேட்கப்பட்டது, இக்கவிதையிலே இடம்பெறுகின்ற எழுவான் திசை என்பது கிழக்கு திசை என்பது சரியான விடையாக இருக்கும். பிள்ளைகள், பின்வரும் சொற்களை தற்சமம் தட்பவம் என இனங்கண்டு எழுதுக. பிள்ளைகளே, தற்சமத்திலே குங்குமம், கமலம் ஆகிய சொற்களும், தட்பவத்திலே அரண், அபிடேகம் ஆகிய சொற்களையும் நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அடுத்த கேள்வியை பார்த்தோம் என்றால், மாதவி அழகாக நடனமாடினாள். மாதவிக்கு மன்னன் 1000 பொற்களஞ்சு பெறுமதியான மாளிகை பரிசாக வழங்கினான். மேற்படி இரு வாக்கியங்களையும் இதே ஒழுங்கில் பொருத்தமான இணைப்பிடை சொல் கொண்டு இணைக்குக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே நாங்கள் அதனால் என்ற இணைப்பிடை சொல்லை கொண்டு அந்த இரு வாக்கியங்களையும் இணைத்தோம் என்றால், மாதவி அழகாக நடனமாடினாள், அதனால் மன்னன் 1000 பொற்காசு பெறுமதியான மாளிகை வழங்கினான் என்று அந்த வாக்கியத்தை நாங்கள் இணைத்து கொள்ள முடியும். 1000 பொற்களஞ்சு பெறுமதியான மாளிகை பரிசாக வழங்கினான் என்று நாங்கள் அதை இணைத்து கொள்ளலாம். 10வது கேள்வி, 80 வயதாகிவிட்ட எனது பாட்டியால் இப்போது வேகமாக நடக்கவும், புத்தகம் வாசிக்கவும், விடயங்களை நினைவில் வைத்து கொள்ளவும் முடிகிறது. இங்கே மயக்கம் நீக்கி இந்த வாக்கியத்தை எழுதுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நாங்கள் எழுதினோம் என்றால், 80 வயதாகிவிட்ட பாட்டியால் இப்போதும் வேகமாக நடக்கவும், புத்தகங்கள் வாசிக்கவும், விடயங்களை நினைவில் வைத்து கொள்ளவும் முடிகிறது என்று நாங்கள் இதை எழுதி கொள்ளலாம். பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காணொளியிலே பகுதி 2 இடம்பெறுகின்ற 10 குறுவினாக்களுக்குமான மாதிரி வினாக்களை இங்கே குறிப்பிட்டு அவற்றுக்கான விடைகளையும் பார்த்திருந்தோம். இனி வருகின்ற அடுத்தடுத்த காணொளிகள் இது சார்ந்து அமையும். எனவே இந்த வருடம் காப்போத்தா சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள்
இது போன்ற காணொளிகளை பார்த்து பயனடைவதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயனடைய செய்யுமாறு கேட்டு இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.